கொடுமை கேமராமேன் பாவம் மாலை போட்டிருக்காரு, அவர்னால இதை அனுபவிக்கிறது. ஹாய், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் பிஸ்ட்ரோ தாங்க. ஃபியூஷன் பிஸ்ட்ரோ இது என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? எஸ், இட்ஸ் ரியலி ஸ்பெஷல். நம்மளால எல்லா நேரமும் வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் எல்லாராலையும் போய் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஆசை இருக்கலாம், தாஜில் போய் சாப்பிட்ணும், ஹில்டனில் போய் சாப்பிட்ணும், மேரியட்டில் போய் சாப்பிட்ணும். அதெல்லாம் அங்கே உள்ள மெனு அப்படியே இங்கே கொண்டு வந்திருக்காரு. இந்த ஹோட்டலோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃபாக இருந்தார். ஸோ மிஸ்டர் டேவிட். ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரியலி இட்ஸ் ஒன் ஸ்டார் ஹோட்டல் மெனு. இது வந்து ஜஸ்ட் நேம் ஷேக்காக இவங்க சொல்ல, ரியலி இட்ஸ் ஸ்டார் ஹோட்டல். ஹலோ ஷெஃப். இந்த ஃபியூஷன் பிஸ்ட்ரோ எப்படி இந்த ஐடியா எப்படி வந்தது? ஸோ ஏன்னா இது ஒரு காரைக்குடியில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலோட ஸ்டாண்டர்டில் இங்கே பண்ணியிருக்கீங்க. மெனு கார்டு பார்த்தாவே தெரியுது, இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் அண்ட் தென் உங்களோட வே ஆஃப் ஸ்டைல், அந்த இது எல்லாமே டோட்டலி அது வந்து இட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலோட ஸ்டாண்டர்ட். இது எப்படி இந்த ஐடியா இங்கே வந்தது உங்களுக்கு? First of all, thank you for coming. So the theme behind Fusion Bistro எப்படின்னு கேட்டிங்கன்னா, initially when I was writing ஃபுல்லாக இட்டாலியன் பேஸ் தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாகவே இட்டாலியன் தீமில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் காரைக்குடியில் அப்படின்னு. பட் நிறைய பேர்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஃபுல் இட்டாலியன் இட்ஸ் நாட் பி ஒர்க்கிங் அவுட் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதை கன்சிடர் பண்ணும்போது லெட்ஸ் கோ அஸ் அ ஃபியூஷன். 90% ஆஃப் இட்டாலியன் அண்ட் 10% ஆஃப் இந்தியன் ஃபியூஷன் அண்ட் அதர் cuisine ஆல்சோ we can involve அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்தோம். லைக் கான்டினென்டல், மேபி ஃபியூ மெக்சிகன், அது மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ when I was writing the menu, எல்லாமே லோக்கல் டேஸ்ட் பட் அதை கன்சிடர் பண்ணி தான் அந்த மெனுவை எழுதியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப்பனீஸ் டைனமிக் சிக்கன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் பிடிக்கும். ஏன்னா ஸ்பைசி அண்ட் லைட் டச் ஆஃப் ஸ்வீட் டேஸ்ட் இன்சைட். ஸோ அப்படிங்கும்போது எல்லா ஃபுட்டுமே அது மாதிரி கன்சிடர் பண்ணி தான் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ திஸ் ஹவ் வி எண்ட் அப். பரவாயில்லைங்க, கிச்சனுக்குள்ளே போயிருமா? பசிக்குது ரொம்ப. சூப் வந்துருச்சு. லெட்ஸ் ட்ரை தட். தேங்க் யூ. chowder, creamy chicken chowder. Wow. ஒரு garlic bread, then creamy chicken chowder. இது வந்து thick soup. சூப்பர்ங்க. நான் நார்மலாக நினச்சிட்டேன், உண்மையிலே உங்களோட ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்கு. உண்மையில் நல்லா இருக்கு. ரியலி சூப்பர்ங்க. நேம் சேக் சொல்ல உண்மையிலே நல்லா இருக்கு. சூப்பு சூப்பராக இருக்குங்க. அதை கொடுத்து நம்மளுக்கு பசியை தூண்டிட்டாங்க. எனக்கு ஸ்டார்டருக்காக வெயிட்டிங். ஷெஃப் வேறு நிறையா சொல்லிட்டு போயிருக்காரு. அது ப்ரெசன்டேஷன்லேருந்து எல்லாத்தையும் பார்க்கணும். ஸ்டார்டர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், ஸ்டார்டர் வந்துருச்சு. சூப் ஒதுக்கிடுவோம். வாவ், கிறிஸ்பி ப்ரான் கடாஃபி. ஓகே, ஜாப்பனீஸ் டைனமிக் சிக்கன். ஓகே, வாவ். சூப்பருங்க. இங்கே பாருங்களேன், ப்ரான், இது என்ன சொன்னாரு, கிறிஸ்பி ப்ரான் கடாஃபி. அவர் ஷெஃப் சொன்ன மாதிரியே இது வந்து சேமியா மாதிரி இருக்குது பாருங்க. இந்த வெர்மிசெல்லின்பாங்க, இதில் சேமியா மாதிரி இருக்குது. அதை வந்து இதில் ரேப் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இது ஒரு லாலிபாப் ஸ்டைலில் இருக்குது. அண்ட் இட்ஸ் சின்ன ப்ரான்லாம் கிடையாது, பெரிய ப்ரான் தான். ஒரு
ரியலி சூப்பராக இருக்குது. ஸ்பைசஸ்லாம் கிடையாது, அவ்வளோலாம் இல்லை. உண்மையிலே ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஒரு ஃபீல் இருக்குங்க. என்ன இன்னைக்கு ஒரு கொடுமைனா, கேமராமேன் பாவம் மாலை போட்டிருக்காரு, அவர்னால இதை அனுபவிக்க முடியாது. ஆக்சுவலாக அவருக்கு தான் நான் இப்போ வந்து வெஜ் மீல்ஸ் சொல்லியிருக்கேன். சாமி சரணம். சிக்கன் டைனமிக் இதுக்கு ஒரு சாஸ் கொடுத்துருக்காங்க. சும்மாலாம் சொல்ல, உண்மையில் அவ்வளோ சூப்பராக இருக்கு. நீங்கள் யூஸ்வலாக வீட்டில் ட்ரை பண்ணுறத விட இது மாதிரி ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ நல்லா இருக்குங்க உண்மையிலே. நீங்கள் 100 மார்க்ஸ் எல்லாத்துக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கும் டோட்டலி வேறு வேறு டேஸ்ட் வைஸ் எல்லாமே வேறு வேறு. வாவ். சிக்கன் ஸ்டேக் ஹர்ப் ஜூ. ஓகே. ஆரம்பிக்கலாமா? உண்மையிலே அப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதான் ஸ்மாஷ் பொட்டேட்டோ அவங்க சொன்னாங்கல்ல, அதான் எடுத்து அத்தன்டிக் கான்டினென்டல். நீங்கள் இந்த இந்தியனோட ஃப்ளேவரோ அந்த மாதிரி தான் ஒரு நீங்கள் ஒரு அத்தன்டிக் ஒரு கான்டினென்டல் பார்க்கலாம். இது பாருங்கள், இது என்னென்னா பீட்ரூட்டில் அவங்க ஒன்று பண்ணியிருக்காங்க. பீட்ரூட் லீஃப் இது வெஜிடபிள். சூப்பராக இருக்கும். இவங்க நெக்ஸ்ட் வெஜிடபிள் போட்டுருக்காங்க, மஷ்ரூம். ஸோ நம்ம இது எல்லாமே அப்படி கலந்து ஒன்று போயிடுவோம். சிக்கன் ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. தென் இவங்க இது கொடுத்ததே நான் மறந்துட்டேன், இந்த சாஸை ஊற்றி தான் சாப்பிடணுமா. பா, அவ்வளோ நேரம் அதை மிஸ் பண்ணிட்டேங்க. உண்மையில அப்படிதாங்க இருக்கு. பாபிக்யூ சாஸ்ங்க. இது பீட்ரூட் மாதிரி இருக்குது, பீட்ரூட் சாஸ் பண்ணியிருக்காங்க. வாவ். Mushroom risotto. Mushroom? Risotto. Risotto. Okay. Fusion veg thali. Fusion thali. Okay. Mushroom risotto. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அந்த சூடு போகிறதுக்குள்ளே சாப்பிடணும்ல, அதுக்காக. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாவ், ரியலி சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு பைக்லேயும் மஷ்ரூம் இருக்குது, பட் ஆனால் பெருசாக இல்லை, சின்னதாக தான் இருக்குது. இதுக்கும் கார்லிக் பிரெட் கொடுத்துருக்காங்க. ஆசம், சூப்பர். அடுத்த மீல்ஸ் செம்ம ஆகிட்டாது. இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாமா? எல்லாம் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, மீல்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி பாருங்கள். பாப்பருக்கு எவ்வளோ அழகாக இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். பிக்கிள், சின்ன சாலட், ஜீரா ரைஸ், ஒயிட் ரைஸ்,
கர்ட் ரைஸ், பன்னீர் ஆர் மஷ்ரூம், பன்னீர் அண்ட் மஷ்ரூம், பன்னீர் தந்தூரி ஒன்று பண்ணியிருக்காங்க. தென் ஜூஸ். இது ஒருத்தனுக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் கேமராமேனுக்கு. இது பேர் லஸ்ஸின்னு பண்ணேன். இவர் டெய்லி காலையில் இருந்துச்சுன்னா இந்த லஸ்ஸி சாப்பிட்டு தான் உட்காருவார். லஸ்ஸி பட்டர் மில்க். இது தென் சப்பாத்தி. ஓகே, ஜீரா ரைஸ். ஜீரா ரைஸில் என்ன ஸ்பெஷல் இருக்குங்களா? இது பொட்டேட்டோன்னு நினைக்கிறேன். தென் பன்னீர். இது சூப்பர்ண்ணா. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வெஜ்ஜும் நான்வெஜ் மட்டும்தான் இல்லை, வெஜ்ஜும் கிடைக்கும். ஃபைனலி டெசர்ட். கார்னிஷ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆப்பிள் ஷேப்பில் இருக்குது. இது எதுவுமே வந்து எல்லாமே ஈட்டபிள் தான். இப்போ மின்ட்டு, லெமன் கிராஸ், மின்ட்டு, ஜெல்லி. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடுவோம். சூப்பர், செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது வரைக்கும் சாப்பிட்ட எல்லா ஐட்டமும் அவ்வளோ நல்லா இருக்குது. எதுவுமே இது நல்லா இல்லை, ஆவரேஜ்லாம் சொன்னோம், அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே. யூ மஸ்ட் ட்ரை தட். குறிப்பாக அந்த பினாக்குலாடா சூப்பர். ஜெல்லி சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த ஆப்பிள் டெசர்ட் வந்து ஆப்பிள் ஜூஸ் எடுத்து க்ரீன் ரெட் ஆப்பிள்லேருந்து ஜூஸ் எடுத்துக்கிறாங்க. அதை வந்து 1 லிட்டரை ஒரு 200 ml கன்வெர்ட் பண்ணி பாயில் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் தான் அதை பண்ணுறாங்க. இது ஜெல்லி கூட ஆப்பிளில் பண்ணது, ஆப்பிள் ஃப்ளேவர்டு இதில் பண்ணது, ஜூஸ்லேருந்து பண்ணது. ஒரு பெரிய ஃபீஸ்டே முடிஞ்சுங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் த சூப்லேருந்து மெயின் கோர்ஸ் எல்லாமே முடிச்சு. ஆனால் எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாம் சூப்பராக இருந்தது. பட் காரைக்குடியில் இப்படி ஒரு இடம் இருக்குது முதல் எல்லாருக்கும் தெரியணும். ஒன் ஃபைன் டே நீங்கள் எல்லா நாளும் வீட்டில் சமைப்பீங்க, ஒரு நாள் இப்படி வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கிக் ஸ்டார் சேனலை லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.